இப்போ நம்ம மருந்து எடுத்தால் என்ன ஆகும் தெரியுமா? அவருக்கு நான் எந்த உணவு கட்டுப்பாடும் கொடுக்க மாட்டேன். இப்போ 25 வருஷம் மாத்திரை போட்டிங்களா, இன்றைக்கே மாத்திரை போடுறதை விட்டுடலாம். இன்றைக்கே இப்போ கறி மீன் பழம் ஸ்வீட்டுக்கிட்டே எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். செய்ய வேண்டியது ஒன்றுனா கட்டக்கூடாது. இந்த கஷாயத்தை இன்றைக்கி ஒரு 4 கிளாஸை குடிச்சிட்டு மேலே தைலம் கொடுப்பேன், உள்ளுக்கு பொடியை கொடுப்பேன். சாப்பிட்டாருன்னா என்ன ஆகும் அப்படின்னா 4 நாளில் ஒரு வாரத்தில் உள்ளுக்குள்ளேருந்து சீவு நீர் புழுகள்லாம் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 90-80% பேர் காலில் புழு இருக்கும். நிறைய பேர் அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, இல்லைங்க என் காலில் அப்படிலாம் இல்லைன்னு சொன்னாங்க. நீங்கள் போய் மருந்து எடுங்க அப்புறம் தெரியணும். எடுத்த 4 நாளில் 3 நாளே பார்த்தீங்கன்னா இருக்கிற புழுலாம் வெளியே வர ஆரம்பிக்கும். முதல்ல அந்த புழுக்கெல்லாம் 1 நாள் 5 நாள் 1 வாரம் கூட வரலாம். இருக்கிறதெல்லாம் வந்து முடிச்சுன்னா உள்ளுக்குள்ளே இந்த சீவு நீரெல்லாம் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். இந்த மருந்தை சாப்பிட்டா உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும். கொப்பளம் போட்டு கூட வெடித்து வெளியே வரும். நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது. பச்சை தண்ணி ஊற்றி கூட கழுவிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளீன் பண்ணிட்டு இந்த தைலத்தை போட்டு அந்த பொடியை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உள்ளே இருக்கிற கழிவுலாம் வந்து முடிச்சுட்டா அப்புறம் அதுக்காக பிரமாதமாக ஆறிடும். ராஜ்ய உண்ணாமலை வைத்தியசாலை, இடம் சென்னை தாம்பரம் அருகில் இரும்பலியூர் மற்றும் விழுப்புரம்.